ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மிதுன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான பலன், அதாவது மார்ச் 19 முதல் மார்ச் 28 வரைக்கும் தினப்பலனாக நம்ம லக்னத்திற்கு சந்திரன் ஒவ்வொரு இடமா போவார், ஒவ்வொரு நட்சத்திரமாக போவார் டெய்லி. அப்போ அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கார், அவர் நமக்கு யார், நம்ம ஜாதகத்துக்கு அவர் எப்படி இருக்கார், இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா அன்றாட நிகழ்வுகளையே நாம் சரி பண்ணி கொண்டு போகலாம். ஜோதிடத்தில் நட்சத்திரங்களின் பங்கு தான் மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் புதன்கிழமை மார்ச் 19ஆம் தேதி விசாக நட்சத்திரம். துலா ராசியில் 3 பாதங்கள் இருக்கு இல்லையா, அது சந்திரன் அதில் போயிட்டுருப்பவர் மதியம் 2 மணிக்கு மேலே விருச்சிக ராசிக்கு மாறுறார். அப்போ 5ஆம் வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டுக்கு மாறுறார். ஆனால் எந்த அமைப்பாக இருந்தாலும் விசாகம் அப்படிங்கிறது குருவினுடைய நட்சத்திரம். குருவினுடைய பலனை தான் நமக்கு அன்றைக்கி அனுபவிக்கிறோம். இப்போ குரு நமக்கு 12ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால ஒரு பொருள் வரவு, தொழில் பலம், உத்தியோகம் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இது சார்ந்த நன்மைகளெல்லாம் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் உறவு சார்ந்த விஷயத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிற கேது சின்ன சின்ன கலகங்களை பண்ணிகிட்ருப்பார். ஒரு அதிருப்தியான மனப்பான்மைகளை கொடுத்துட்ருப்பார். இப்போ குழந்தைகள்கிட்டையும் சரி, கணவன் மனைவிகிட்டையும் சரி, சின்ன சின்ன சங்கடங்கள், அதை மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கணும். இந்த குரு நம்ம ஜனனஜாதத்தில் கணித்து பார்க்கும்போது 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக இருந்தால் இன்றைக்கி பொது காரியங்களை தவிர்க்கணும். இப்போ மறுநாள் மார்ச் 20ஆம் தேதி வியாழக்கிழமை அனுஷம் நட்சத்திரம், விருச்சிக ராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சனி நமக்கு 9ஆம் வீட்டில், சனி குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். இந்த சனியினுடைய பங்களிப்பு இன்றைக்கி நமக்கு ஒரு மூளை உழைப்பு சார்ந்த விஷயங்கள் மற்றும் நம்ம ஒரு பிரயாணம் பண்ணி யாரையாவது பார்த்து சந்தித்து அதன் மூலமாக நமக்கு பெனிஃபிட் அடைகிறது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒர்க்லேயே ஆன் டியூட்டி போவாங்க, அந்த மாதிரி பிரயாணங்கள். மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான வேலைகள், பட் அந்த வேலையினாலும் நமக்கு ஆதாயம். ஒரு அலைச்சலை கொடுக்கும்போது அதில் ஆதாயத்தையும் கொடுப்பார். அதனால் இந்த சனி நாள் நம்ம ஜனனஜாதகப்படி 8-12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு மிக மிக நல்ல நாள். மார்ச் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம். கேட்டை புதனுடைய நட்சத்திரம். இப்போ புதன் நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். லக்னாதிபதியே நமக்கு புதன் தானே, 10ஆம் வீட்டில் இருக்கார். புதன் சனியினுடைய நட்சத்திரத்திலே, ராகுனுடைய உபநட்சத்திரத்திலே இருக்கிறதுனால தொழில் சார்ந்த காரியங்கள் நமக்கு நன்மைகள் பண்ணும். ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா மேக்சிமம் உற்பத்தி தான் இருப்பாங்க. பட் அதில் ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஹோல்சேலாக ஸ்டாக் வச்சு ட்ரேடு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி மந்தமாக இருக்கும். ஆனால் அதே இப்போ ஒரு ஜாப் ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அது ரொட்டீனாக ஓடிட்டு தான் இருக்கும். அது மாதிரி இன்றைய நாள் அமைப்பில் தொழிலுக்கும் நல்லாயிருக்கு, உறவுக்கும் நல்லாயிருக்கு, தெய்வ பலத்துக்கும் நல்லாயிருக்கு, ஆரோக்கியத்துக்கும் நல்லாயிருக்கு. மார்ச் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த கேட்டை நட்சத்திரம் முடிஞ்சு மார்ச் 22ஆம் தேதி சனிக்கிழமை மூல நட்சத்திரம். இப்போ தனுசு ராசிக்கு சந்திரன் 7ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. கேதுவனுடைய நட்சத்திரம். கேது 4ஆம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்குது. உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு இன்றைக்கி நல்ல நன்மை. புதிய கஸ்டமர்கள், புதிய செயல் திட்டங்கள், இதன் மூலம் நமக்கு லாபங்கள், இதையெல்லாம் டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும். சில மாற்றங்கள் மூலமாகவும் அது நடக்கும். நம்முடைய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும். பொருளாதாரம் சார்ந்து நல்லது பண்ணக்கூடிய அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன ஈகோ இருக்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி நடந்துக்கிட்டோம்னா பாதிப்பு வராது. மார்ச் 23 ஞாயிற்றுக்கிழமை பூராட நட்சத்திரம். சுக்கிரனுடைய நட்சத்திரம். தனுசு ராசியில் சந்திரன் சுக்கிரனாக செயல்படுகிறார். இப்போ சுக்கிரன் நமக்கு சனி நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி தொழில் நல்லாயிருக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றும்
இப்போ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரீஸு, கலை சார்ந்த துறைகள் மற்றும் திருமணம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்க, A to Z ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, கட்டடங்கள், நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பில்டிங் லெவலில் டெவலப் ஆகிறது, இப்போ பட்டு உற்பத்திகள், அது மாதிரி சுக்கிரன் வந்து ஆடம்பர அணிகலன்கள், இது எல்லாமே பண்ணுறவங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் முதற்கொண்டு சிறப்பாக இருக்கும். மார்ச் 24 திங்கட்கிழமை உத்திராட நட்சத்திரம். மகர ராசிங்கிறது நம்மளுக்கு 8வது ராசி. அப்போ அந்த 8ல் சந்திரன் போகிறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 8ஆம் இடம் என்பது நம்ம மைண்டையே நமக்கு வந்து கொஞ்சம் செயலிழக்க வைக்கிறது அல்லது மறக்க வைக்கிறது, ஞாபக மறதி கொடுக்கறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த பரிகாரம் ஆகிக்கும். நம்ம வந்து எதுவும் பாதிப்புகள் ஏற்படாமல், இப்போ ஒரு பொருளே வந்து உஷாராக இருக்கும்போது களவு போகாது, அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாள் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த சூரியன் வந்து நமக்கு 3ஆம் அதிபதி, தைரியத்தை கொடுக்குறாரு. அதே நேரத்தில் சூரியனுடைய உபநட்சத்திரமும் சுக்கிரனாக இருக்கிறதுனால, நட்சத்திரம் சனியாக இருக்கிறதுனால நல்ல அந்தஸ்து, கௌரவம், அரசியல் மற்றும் அரசு அதிகாரத்துவம், இதுக்கெல்லாமே சிறப்பை தருது. நல்ல பதவி, புகழ், கௌரவத்துக்கு டெவலப்மெண்ட்டை கொடுக்குது. மாணவர்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் நல்லது பண்ணுது. மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம். இப்போ 8ல் சந்திரன் போகிறாரு. அப்போ கொஞ்சம் அந்த சந்திரன் 8ல் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். சளி பிடிக்கிறது, இரத்த சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது, இதெல்லாம் பார்த்துக்கணும். சில பேருக்கு வந்து சின்ன சின்ன நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ வலிக்கு விழுகிறது, இந்த மாதிரி அது மாதிரி இப்போ குளத்தில் குளிக்கிறது, ஷவரில் குளிக்கிறது, சளி பிடிக்கிறது, இதெல்லாம் பார்த்துக்கணும். விவசாயத்துக்கு நல்லாயிருக்கும், உழைப்புக்கு நல்லாயிருக்கும். அதாவது ஒரு ஜாப் ஒர்க்கு, லேபர் ஒர்க்கு, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கலைத்திறமைகள், இப்போ துணி போன்ற கலைத்திறமைகள், டிசைன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். மறுநாள் மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை இந்த திருவோண நட்சத்திரம் முடிஞ்சு மார்ச் 26 புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம். மகர ராசியில் 2 பாதம், கும்பராசியில் 2 பாதம். செவ்வாயினுடைய பலன்கள் இன்றைக்கி அனுபவிக்கும் போது நம்ம லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கார். லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் குருவை போல செயல்படுகிறார், சுக்கிரனை போல செயல்படுகிறார். இப்போ சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு தொழில் சார்ந்த ஒரு எக்ஸ்பேன்ஷன் கிடைக்கும். ஒரு கூடுதல் பொறுப்பு, கூடுதல் ஒரு பிரான்ச் போடுறது, அது மாதிரியான நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்குது. கூடுதல் மூலதனம் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம சிந்தனையெல்லாம் வந்து தொழில் வளர்ச்சி, தொழில் விரிவாக்கம், அடுத்த தொழிலுக்கு போகிறது, இதை பற்றி இருக்கும். பட் வந்து நல்ல பலனை கொடுக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் பெருசாக பாதிக்காது. மார்ச் 27 வியாழக்கிழமை நமக்கு வந்து சதய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். ராகு 10ஆம் வீட்டில் தான் இருக்கார். ராகு சனி நட்சத்திரத்தில் இருந்தாலும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலே இருக்கிறதுனால கௌரவம், வளர்ச்சி நல்லாயிருக்கும், சொந்த தொழில் நல்லாயிருக்கும், ஆர்டர்ஸ் நல்லாயிருக்கும், டெவலப்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும், உறவுகள் சார்ந்த வகையிலையும் நன்மை தரும். சில பேருக்கு வந்து கூடுதல் பொறுப்புகள், கூடுதல் வியாபார டெவலப்மெண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். மார்ச் 28 வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். இந்த குரு பகவான் வந்து நமக்கு மாலை இரவு 10 மணி 9 நிமிஷம் வரைக்கும் இந்த நட்சத்திரம் இருக்குது. அதில் 4ஆம் பாதம் மட்டும் மதியம் 3:47க்கு மீனராசிக்கு போயிடுவார். எப்படி போனாலும் இன்றைக்கி 12ல் இருக்கிற குரு அவருடைய நிற்கிற நட்சத்திரம் வந்து சந்திரனாக இருக்கிறதுனால அது நமக்கு பண வருவாய், பேச்சில் வந்து ஒரு நம்பிக்கை, பேச்சு மூலமாக ஆதாயம், இதையெல்லாம் கொடுப்பார். சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலே இருக்கார். அதனால் அனைத்து விதமான சர்வீஸ் ஓரியன்ட் தொழில், உற்பத்தி, ட்ரேடிங் எல்லா வகையிலையும் சிறப்பை தரும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதும், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதும், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டதும், ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டதும் நல்லதை கொடுக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள்.
உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.